இன்னைக்கான வீடியோல அன்னாசி பழத்தை பத்தி பார்க்க போறோம். அன்னாசி பழத்தோட தோல்கள் நீக்கிய பின்னாடி நம்ம அதை வட்ட வட்ட வில்லைகளாக ஆக்கி அந்த வட்ட வில்லைகளை நம்ம சாப்பிடுவோம். ஆனா ஓரத்துல மட்டும் சாப்பிடுவோம், நடுப்பகுதியை தூக்கி போட்டுருவோம். ஆனா அப்படி தூக்கி போடக்கூடாதுங்க. அன்னாசி பழத்தோட நடுப்பகுதியும் சேர்த்து சாப்பிடணும். அது ஏன் அப்படி நடுப்பகுதியை சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நான் சொல்றேன் இந்த வீடியோல. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் மட்டும் கிடையாது, இன்னைக்கான வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்னாசி பழ ரசமும் உங்களுக்கு செஞ்சே காமிக்க போறோம் ரெசிபி. இது எல்லாத்துக்கும் மேல இந்த அன்னாசி பழை சாப்பிடுவதால் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறதையும் ஒன்னொன்னா சொல்ல போறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். அதாவது அன்னாசி பழம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பூக்களோட மகரந்தம் மூலமா தான் உருவாகுது. ஆனா பல்வேறு பூக்களின் மகரந்தங்கள் செயற்கையால் உருவாகக்கூடிய பழம்ங்கிறதுனாலே என்னவோ இந்த அன்னாசி பழம் பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டதா இருக்கு. இந்த அன்னாசி பழத்தோட ஸ்பெஷாலிட்டியே இந்த புரோமிலைன் தாங்க. இந்த புரோமிலைன் இதுல இருக்கக்கூடிய அமிலம், இதனால சில தவறான நம்பிக்கைகளும் இருக்கு. அதாவது கர்ப்ப காலத்துல இந்த அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா கர்ப்ப காலத்துல நிறைய நுண் சத்துக்கள் தேவைப்படுது பெண்களுக்கு. குறிப்பா உள்ள வரக்கூடிய சிசுக்கு போலிக் ஆசிட் தேவைப்படுது. அந்த போலிக் ஆசிட் 600 மைக்ரோகிராம் ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னா அன்னாசி பழத்துல ஒரு கப் அன்னாசி பழத்துல 30 மைக்ரோகிராம் போலிக் ஆசிட் இருக்கு. குறைவான அளவுல அன்னாசி பழம் எடுத்துக்கலாம். ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா புரோமிலைனுக்கு அந்த ஆக்சிடோசின் மாதிரி அந்த யூட்ரஸ் அந்த கர்ப்பப்பை தசைகளை கண்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கறதுனால இந்த பயம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இது கொஞ்சமா ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடறதுனால எந்த பிரச்சனையும் ஏற்பட போறதில்ல, மாறாது நன்மை தான் உருவாக்கும் கர்ப்ப காலத்துல. அதனால யாரும் பயப்பட வேண்டியது இல்ல. கர்ப்ப காலத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு குறைவா சாப்பிடணும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த புரோமிலைனுக்கு உண்டான மற்ற நன்மைகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கது. அதாவது நம்மளுக்கு பசி எடுக்கும் தன்மையை குறைச்சிடுது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறது. பசி எடுக்கும் தன்மையை குறைக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான பழமா அமைஞ்சிடுது அன்னாசி பழம். அதே சமயத்துல மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஜீரண மண்டலம் நல்லபடியா வேலை செஞ்சு மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும்னா அன்னாசி பழம் சாப்பிடுவது நல்லது. அது மட்டும் இல்லாம ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த அன்னாசி பழத்துக்கு உண்டு. அடிபட்டிருக்கு, வீக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க அன்னாசி பழம் வழக்கமா பழங்கள் கொடுப்பாங்கல்ல பேஷண்ட் பார்க்க வரும்போது, அப்ப ஆரஞ்சு பழத்தோட சேர்ந்து அன்னாசி பழத்தையும் சாப்பிடுறது நல்லது. ஏன்னா இதுல வைட்டமின் சியும் இருக்கு. உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த மாதிரி புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் அதிகரிக்குது இந்த அன்னாசி பழம் சாப்பிடும்போது. கண் பார்வைக்கு நல்லது இந்த அன்னாசி பழத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள். மொத்தத்துல இதெல்லாம் முக்கியமா நம்மளுக்கு புரோமிலைன் சத்துனால நடக்குதுங்க. இந்த புரோமிலைன் சத்து எங்க இப்ப அன்னாசி பழத்துல அதிகமா இருக்குன்னா அன்னாசி பழத்தோட நடுப்பகுதியில புரோமிலைன் சத்து அதிகம். இந்த வீடியோவை என்னன்னு ஆரம்பிச்சேன், அன்னாசி பழ வட்ட வில்லைகளை அப்படியே சாப்பிடுங்க, நடுவில் இருக்க பகுதியை தூக்கி போட வேணாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். அந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் புரோமிலைன் சத்துக்கள், இந்த 2 விஷயங்களுக்காகவே நம்ம தாராளமா முழு அன்னாசியா சாப்பிடுறது நல்லது. அடுத்து குறிப்பிட்ட ஒரு நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எலும்புகள், நம்மளோட போன்ஸ்க்கு ஏன் நல்லது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நுண் சத்துக்கள். அதாவது 100 கிராம் அன்னாசி பழத்துல நம்மளுக்கு 65 மில்லிகிராமுக்கு மேல நுண் சத்துக்கள் கிடைக்குதுங்க. குறிப்பா மேங்கனீஸ் சத்து, அதாவது ஒரு நாளைக்கு தேவையான உடலுக்கு தேவையான மேங்கனீஸ் சத்துல 75% 165 கிராம் அன்னாசி பழம் சாப்பிடுவதால் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு மிகப்பெரிய நன்மை. எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும் ஆரோக்கியத்துக்கும் மேங்கனீஸ் சத்து கூடவே கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்களும் இதுல இருக்கு. இது எல்லாமே நன்மை தரக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கொஞ்சமா புரதம், இரும்பு சத்து இருக்கு. அதாவது ரத்த சோகை இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அன்னாசி பழம். மெயினாங்க இது 100% அன்னாசி பழத்துல 88% ஈரப்பதம் தண்ணீர் தாங்க. அதனால எல்லா காலங்கள்லயும் ஈவன் வெயில் நேரத்துல கூட இந்த அன்னாசி பழம் சாதாரணமா சாப்பிடுறது, ஜூஸ் குடிக்கிறது அப்படின்னு ஜூஸை விடுங்க பழமா சாப்பிடுறதாங்க என்னைக்குமே பெஸ்ட். ஜூஸ்னாவே இது சர்க்கரை வந்துடுது, அது வேஸ்ட். சர்க்கரை சேர்த்தீங்கன்னா நம்ம அன்னாசி பழம் ஜூஸ் சாப்பிடுறது வேஸ்ட். அதுக்கு பதிலாக அன்னாசி பழமா சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த 88% நீர் சத்து அப்படிங்கிறது அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிடுது. டீஹைட்ரேஷன், உடம்பில் நீர் சத்து குறைபாடு போன்ற விஷயங்கள் ஏற்படாம பாதுகாக்குது இந்த அன்னாசி பழம். சர்க்கரை இல்லாம சாப்பிடுங்க. குறிப்பா இந்த அடிக்கடி தலைவலி வரவங்களா இந்த அன்னாசி பழம் சாப்பிடுங்க. மஞ்சள் காமாலையில இருந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கீங்க, ரீசெண்டா மஞ்சள் காமாலை வந்துச்சு, அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள அவங்க ரெகுலர் உணவு முறையில இந்த அன்னாசி பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரி டாக்டர், அப்ப அன்னாசி பழத்துல பிரச்சனையே இல்லையா? ஒரே பிரச்சனை தாங்க. அதாவது அலர்ஜி, சில பேருக்கு கண்டிப்பா ஒரு அலர்ஜி ஏற்படலாம், ஒவ்வாமை, அதாவது லேட்டக்ஸ் அலர்ஜின்னு சொல்லுவோம். இந்த லேட்டக்ஸ் அலர்ஜி பிரச்சனை இருக்கவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பழம் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த பழம் அன்னாசி. ஒவ்வாமை இருக்கு, அலர்ஜி இருக்குன்னா மட்டும் நீங்க அன்னாசி பழத்தை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து இதயத்துக்கு நல்லதா? இதய சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தாராளமா அன்னாசி பழம் சாப்பிடலாம். ஏன்னா அன்னாசி பழத்துல இருக்கக்கூடியது நம்மளுக்கு பொட்டாசியம் சத்து, கூடவே மேங்கனீஸ் சத்து, நார் சத்து, இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இதயத்தில் பிரச்சனை ஏற்படாம இருக்கதான் வழிவகை செய்யும். ஏன்னா
இதயத்துல உங்களுக்கு கொழுப்புகள் படியறது அப்படிங்கிறது தானே பிரச்சனை. அது இல்லாம போகும் நம்ம அன்னாசி பழம் சாப்பிடும் போது. ரத்த அழுத்தம் இருக்கவங்களுமே சாப்பிடலாம். ரத்த அழுத்த அளவுகள் குறைக்கக்கூடிய தன்மை தான் உண்டு பொட்டாசியம் சத்துனால. ஈவன் புற்றுநோய்கள் போன்ற பெரிய விஷயங்கள்ல வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது அன்னாசி. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்னால நம்ம தோள்கள் பளபளப்பா இருக்கவும் அன்னாசி உண்மையிலேயே மிகவும் நன்மை செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கு. தோள்கள் பளபளப்பா இருக்கிறதுக்கு. கடைசியா விஷயத்துக்கு வருவோம். அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்க அன்னாசி பழம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அன்னாசி பழத்தோட சர்க்கரை ஏற்றும் தன்மை அப்படிங்கிறது மற்ற பழங்களை விட கொஞ்சம் அதிகம். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 66 ரேஞ்சுக்கு இருக்கு. ஸோ 55க்கு மேல இருந்தா ரத்த சர்க்கரை அளவுகளை சீக்கிரம் ஏற்றக்கூடிய தன்மை கொண்ட உணவுன்னு சொல்லலாம். அப்ப இது 43ல இருந்து 66 வரைக்கும் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 1-2 துண்டுகள்லாம் இதுல வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடாதுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய அன்னாசி பழம் சாப்பிட்டாதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இருந்தாலுமே கொஞ்சமா சாப்பிடும் போதும் ஒரு துண்டு அப்படிங்கிற அளவை சிம்பிளா முடிச்சுக்கோங்க அன்னாசி பழத்தை. இல்லைன்னா இப்ப நான் செஞ்சு காமிக்கக்கூடிய ரசம், அன்னாசி பழ ரசம் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அன்னாசி பழத்தோட நன்மைகளை பெறுவதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதிய ஒரு டிஷ். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது பைனாப்பிள் ரசம். இந்த பைனாப்பிள் ரசம் இந்த சீசன்ல கிடைக்கும் போது நம்ம கொஞ்சமா மட்டும் எடுத்து வச்சு செஞ்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். டைஜஷன் பவருக்கும் ரொம்ப நல்லது. கல்யாண வீட்டில் நீங்க சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்டான பைனாப்பிள் ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பருப்பு இருக்கு இல்லைங்களா, பருப்பை நல்லா வேக வைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சு இந்த மாதிரி வேக வச்சு பருப்பு தண்ணியை தனியாக எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு தக்காளி போதும். கொஞ்சமாக பைனாப்பிள் சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அன்னாசி பழம், அந்த அன்னாசி பழத்தையும் கொஞ்சமாக பெருங்காயம் வாசத்துக்கு போட்டுட்டு நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வணக்கி விட்டுக்கோங்க. வாசத்துக்காக 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு தண்ணி, அதுலேயே கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 2 கல் உப்பு. இந்த உப்பு எதுக்குன்னா இந்த அன்னாசி பழத்தில் அந்த உப்பு எசன்ஸ் இறங்குறதுக்காக போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொலைய வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூடவே பூண்டை தோல் உரிக்காத போட்டுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதை அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ இந்த புளியை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இதுலேயே நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த தண்ணியை எல்லா தண்ணியும் போட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த அன்னாசி பழத்தில் ஒவ்வொரு அன்னாசி பழம் புளிப்பாக இருக்கும். அதனால் இந்த அன்னாசி பழ ரசத்துக்கு எப்பயுமே எலுமிச்சம்பழ அளவு புளி இருந்தால் போதும், ரொம்ப புளி தேவைப்படாது. அதே மாதிரி தக்காளியும் நிறையா போட்டுட்டா தக்காளி டாமினேட் பண்ணிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரசம் பைனாப்பிள் ஃப்ளேவர் வராது. அதனால் ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு தக்காளி எப்பயுமே நல்லா சுடு தண்ணியிலையோ இல்லை அவன்லேயோ 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொலைய வந்துடும். அதுக்கப்புறம் வெறும் தோல் மட்டும்தான் வரும். கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம சீரகம் மிளகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அன்னாசி பழம் நல்லா உங்களுக்கு கொலைய வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை இப்படி நல்லா சாப் பண்ணி விட்டுடுங்க. பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வாய்க்கு நல்லா அப்பப்போ கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் ஊற்றி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான அன்னாசி பழம் ரசம் ரெடி. அவ்வளோதான். பாருங்கள், எப்பயுமே ரசம் வந்து பருப்பு ரசமாக இந்த மாதிரி ரசமெல்லாம் கொஞ்சம் அந்த நுரை கட்டும் போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் போகாது. கடைசியாக இதில் இது ஆப்ஷனல் தான். வேணும்னா ஒரே ஒரு டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், சூப்பரான பைனாப்பிள் ரசம் ரெடி. இப்போ நல்லா சாதம் நல்லா கொதிக்க சாதம் எடுத்துக்கோங்க. அந்த சாதத்தை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் இந்த ரசத்தை ஊற்றி சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த ரசம் அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரி, என்னங்க அன்னாசி பழ ரசம் நல்லா இருந்துச்சா? பார்க்கும்போதே ரொம்ப எனக்கே எச்சில் ஊறுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி உணவுன்னு சொல்லலாம் அன்னாசி பழ ரசம். ஆக அன்னாசி பழம் குறித்த இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு நல்ல இனிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிப்பாக இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த இனிப்பை பரிமாறிக்கங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஆரோக்கிய தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.